வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, டிஃப்ரெண்டான ரெசிபி, கருவாடு வச்சு ஒரு ரைஸ், மிக்சட் ரைஸ், ஒன் பாட் ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு எந்த அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது நெத்தலி கருவாடு. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு தூசி மண் அழுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக நல்லா ட்ரையாக காஞ்சி போய் இருக்கும். வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இது நெத்தலி கருவாடு, 1/2 kg பேக்கிங் சைஸு. இது பற்ற கருவாடு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இதுதான் அந்த பற்ற கருவாடு. நெய் மீன், வஞ்சிர மீன், பற்ற கருவாடு. இதுவும் 1/2 kg சைஸு. சால மீன் கருவாடு. எந்த ஒரு மீன்லேயுமே அழுக்கு தூசி எதுவுமே மண் எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீட்டாக இருக்கும். எல்லாமே ஆஃப் சைஸ் பேக்கிங் தான். வேணும் அப்படிங்க நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நீட்டாக உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பப்படும். அதே டைமில் ஃபிஷ் ஊறுகாய் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ண. மீன் ஊறுகாவுமே 1/2 கிலோ 1 கிலோ சைஸஸ். எவ்வளோ மீன் கேட்டாலும் கருவாடு கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். சன்லைட்டில் காய வைக்கக்கூடியது. எதுலேயுமே அழுக்கு இருக்காது. பற்ற கருவாடுலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் சமைக்கலாம். வஞ்சிர மீன் கருவாடு இது ரொம்ப ஒரு நீட்டான கருவாடு. பாருங்கள், தேவைக்கு கருவாடு எடுத்துடுங்க. இதில் கொதிக்க கொதிக்க சூடான தண்ணி ஃபுல்லாக விட்டு அப்படி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கருவாடு கொஞ்சம் சாஃப்டாயிரும். க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது அப்படி இருக்கட்டு. அதுக்குள்ளால் இதுக்கு தேவையான மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். மூடி போட்டு அப்படி வச்சுருவோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணி எவ்வளோ கீழே விட்டுட்டு வேறு தண்ணி மாற்றிடலாம். இதை க்ளீன் பண்ணிடலாம். தலையை எடுத்துட்டு இப்படி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். எதுவுமே இருந்தால் வந்துடும், செதில் ஏதாவது. தலையும் வாலையும் கட் பண்ணிடுங்க. இவ்வளோதான். இது போல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வயிறு பகுதி மேலே செதில் ரொம்ப இருக்காது அதிகம். இது வரைக்கும் செதில் வரல. இதை 1-2 செதில் இருக்கலாம். தலையும் வயிறு வால் இது போல் எல்லாமே எடுத்துருவோம். இது போல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. ஒரு 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஆறுக்கு கருவேப்பிலை, தேவைக்கு உப்பு, இவ்வளவும் சேர்த்து இதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டு. மசாலா ஊறட்டு. 5 நிமிஷம் ஊறின உடனே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான, அதே டைமில் ரொம்ப டேஸ்டான ஒன் பாட் ரெசிப்பியாக இதை பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற நெத்தலியை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்தால் போதும். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை நெடி ரொம்ப அடிக்காது, நல்லா இருக்கும். நெத்தலி வறுபட்டுச்சு. இப்போ எடுத்துடலாம். 5 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளால நெத்தலி நல்லா வறுபட்டுச்சு. இது அப்படியே கூட சாப்பிடலாம், வேற எதுவுமே தேவையில்லை. இப்படியே சாப்பிட்டதா இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறேன். அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுக்கிற 1 கப் அளவுக்கு வெங்காயம். இதோட நறுக்குன ஒரு 3 பச்சை மிளகாவும் 6லேருந்து 7 பல்லு பூண்டு போடுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இது வறுபடட்டும். ஏற்கனவே நாம் மீனுக்கு உப்பு போட்டிருக்கோம், கருவாடுக்கு. இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு. கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட ஒரு பெரிய தக்காளி. நெத்தலி கருவாடுல சுத்தமாகவே உப்பு இருக்காது.
அதனால தைரியமாக எல்லாருமே சாப்பிடலாம். இல்லைன்னு நிறைய பேர் கருவாடு வந்து உப்பு அதிகம் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. இந்த கருவாடுல உப்பு கிடையாது. தேவையான மசாலா சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம கருவாடுக்கு தேவையான காரம் எல்லாமே போட்டுருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு காரம், கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா தனியா பொடி. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். மசாலா அப்பதான் நல்லா வெந்து கிடைக்கும். 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு தக்காளியும் போட்டு இதை வதக்கி எடுத்துடலாம். மசாலா நல்லா சுருண்டு வரட்டும். மசாலா சுருள ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதோட ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி நிறைய சேர்க்காதுங்க, கொஞ்சமா. இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டணும். உப்பு செக் பண்ணிக்கிடுங்க, வேணும்னா என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம். நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கருவாடுக்கு தனியாக மசாலா உப்பு சேர்த்துருப்போம், மசாலாவுக்கு தனியாக உப்பு காரம் சேர்த்துருப்போம். இப்படி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா சுருண்டு வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கருவாடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நெத்தலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவாடு வந்து நல்லா விரிச்சு வச்சுடுங்க. இதோட குக் பண்ண ரைஸ் நான் வந்து ரெட் ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்மளோட ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக தேவைப்பட்டு அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன கோலி அளவு புளி சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டுனா லெமன் ஜூஸ் சேர்த்துடுங்க, இல்லைன்னா மல்லித்தழை தூவி அப்படி இறக்கிடுங்க. அசத்தலான சுவையில் கருவாடு தொக்கு போட்டு ரைஸ், மிக்சட் ரைஸு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.